அன்னியசி ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம ஜேகேக்கு தான் ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட டைட்டில் வந்து ட்ராப்ட் பை மை கோல்டு சிஇஓ. அண்ட் இது வந்து ஒருத்தங்க ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க, ஜோனலி அவங்க. அதுக்கப்புறம் இதில் வயனோட பேர் ஸ்வேதா அப்படின்ட்டு தான் இருக்கும். ஆனால் நான் அந்த ஸ்வேதான்ற பேர் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஓகேவா? நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேட்குறதுக்கு. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் அடித்து பிடிச்சி ஓடிட்டுருக்கீங்க. உங்களை பார்க்கவே அவ்வளோ கந்தரகோலமாக இருக்குது. என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் உங்களை அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சி போய் ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்குது. ஏன்னா வெளில மழை பெஞ்சிட்ருக்கனால அதில் வேற நீங்கள் கொடை பிடிக்காமல் ஓடி வந்து கீழே விழுந்து அப்படி இப்படின்ட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் எந்திரிச்சு ஓடிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களோட பாஸ் உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துருப்பான். அதுக்காண்டி தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி அவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்காண்டி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சேஃப்டியாக ஒரு பேக்கில் வச்சுருக்கீங்க, நனையாத மாதிரி. ஸோ அதை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஓடி போகிறீங்க. நீங்கள் போக வேண்டியது 10வது ஃப்ளோர். அந்த ஃப்ளோருக்கு போகிறதுக்கு நீங்கள் லிஃப்ட்டால் மட்டும்தானே போக முடியும் சீக்கிரமாக அப்படின்ட்டு லிஃப்ட் நோக்கி ஓடிட்டுருக்க. அதுக்குள்ளாட்டி லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா டெட்லைன் வேறு முடிய போகுது. ஸோ அதனால தான் உங்கள் பாஸ் அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருப்பான். நீங்கள் அதனால் கஷ்டப்பட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி போய் அவன்கிட்ட போய், சார் இந்தாங்க நீங்கள் கேட்ட ஃபைல் அப்படின்ட்டு கொடுக்க, அவன் என்னம்மா நீ இப்படி பண்ணுற, டைம் ஆச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து கொடுத்து என்ன பிரயோஜனம், பாரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு, என்ன தான் ஒன்று எல்லாம் அப்படின்ட்டு நல்லா திட்டிட்டு தான் உங்ககிட்டேருந்து அந்த ஃபைலை ஆனால் வாங்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் போய் அந்த ஃபைலை கொடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு தான் எல்லாரும் சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு பாராட்டுறாங்க. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதெல்லாம் நீங்கள், ஆனால் பாராட்ட வாங்கிக்கிறது அவன். ஸோ இதெல்லாம் 2 வருஷமாக அப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இதெல்லாம் பல்ல கடிச்சிக்கிட்டு தான் பொறுத்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வரையும் பர்மனெண்ட் எம்ப்ளாயாக தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் சீனியர் எம்ப்ளாயி ஆகணுன்னு தான் உங்களுக்கு பெரிய ஆசை. அதுக்காண்டி தான் நீங்கள் 2 வருஷமாகவுமே கஷ்டப்பட்டு எல்லோரும் சொல்கிற வேலையுமே செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது அதுக்காண்டி தான் இன்னும் 2 டேஸில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சீனியர் எம்ப்ளாயிக்கு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காண்டி தான் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, அவன் எவ்வளோ திட்டினாலுமே. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆக வயன், என்ன பாஸ் இங்கே பாருமா, நீ கொஞ்சம் கூட ஒர்க்கை கரெக்டாக பண்ணுற மாதிரியே தெரியல. பாரு இன்றைக்கி 5 மினிட்ஸ் லேட்டு. நல்ல வேலை நம்ம மேலே இருக்கவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா அவ்வளோதான். ஆனால் இதுக்கு மேலேயும் ஒன்று வச்சிட்ருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நான் உன்னை ஃபயர் பண்ணுறேன். ஏன்னா ஃபயர் பண்ணுறீங்களா? எதுக்கு சார்? 2 வருஷமாக கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்துருக்கேன். நாயா பேயா அலைஞ்சு வேலை பார்த்துருக்கேன். எல்லா க்ரெடிட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா நான் சீனியர் எம்ப்ளாயி ஆகணுன்ட்ருக்காண்டி. நீங்கள் என்னன்னா என்னை போய் ஃபயர் பண்ணுறேன்றீங்க. இன்னும் 2 டேஸில் தானே என்னோடய ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ஏன்னா ப்ரொமோஷனா? உனக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுக்க முடியாதுமா. ஏன்னா அந்த ப்ரொமோஷன் ஃபஸ்ட்டே இந்த பொண்ணுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே ஒரு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா எல்லாருக்கூடையும். அவளை கை காமிச்சே சொல்லிகிட்டு இருக்கா அந்த பாஸு. நீங்கள் என்ன அப்படின்ட்டு ஷாக் ஆகி பார்க்குறீங்க. ஏன்னா அவள் வந்து 2 மந்த்ஸ் தான் ஆச்சு. அவளுக்கு ஒரு வேலையுமே உருப்படியாகவும் பார்க்க தெரியாது. ஏதோ ஒன்று பண்ணி வச்சா கூட நீங்கள் தான் போயிட்டு சரின்ட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ அவளுக்கு போய் ப்ரொமோஷனா அப்படின்ட்டு உங்களால் சத்தியமாக நம்ப முடியல. சார் என்ன சார் உளறிட்டு இருக்கீங்க? அவள் வந்தே 2 மந்த்ஸ் தான் ஆச்சு. அவளுக்கு எப்படி நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்கலாம்? நாங்கள் என்னம்மா பண்ண முடியும்? அவள் ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி. அதனால அவங்க அப்பா இன்ஃப்ளூயன்ஸால் இப்போ அவள் சீக்கிரமாகவே சீனியர் எம்ப்ளாயி ஆகிட்டா. ஸோ ஒன்ட்டா அப்படி ஏதாச்சும் இருக்கா? அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வேணாவா? இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை ஃபயர் பண்ணிட்டேன் அவ்வளோதான். மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பு அப்படின்ட்டு அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறான். உங்ககிட்ட எவ்வளோ வேலையை கறக்க முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இப்போ பார்த்து உங்களை வேலை விட்டு தூக்கிட்டான். உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நீங்கள் பக்கத்தில் ஒரு புக் இருக்கா, எடுத்து அவன் மண்டையிலே போடுறீங்க. அதை அடிப்பட்டு அவன் அப்படியே தொப்புன்னு கீழே விழுறான். எல்லாரும் ஸ்டாக் ஆகிட்டு உங்களை தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன இத்தனை வருஷமாக இதுக்காண்டி தான் வேலை பார்த்தீங்க, ஆனால் இப்போ அது உங்களுக்கு கிடைக்காதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனால் நீங்கள் அப்படியே போய் அவன் மேலே உட்காந்து மண்டே பிடிச்சி ஆஞ்சு வச்சிட்டிங்க. அவன் பாதிக்கு தக்கன முடி உங்கள் கையில் தான் இருந்துச்சு. இத்தனை வருஷமாக நீங்கள் எவ்வளோ வேலை பார்த்துருப்பீங்க தெரியுமா? அவ்வளோ வேலைக்கும் கிரெடிட் அவன் தான் எடுத்துக்கிட்டு முன்னாடிட்டே இருக்கான். ஆனால் உங்களை முன்னாடியே விடுறதில்ல. உங்கள் பேரை கூட இந்த பொண்ணு தான் இதை பண்ணா அப்படின்ட்டு ஒரு தடவை கூட சொன்னதில்லை. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு அவனை பொழந்து தள்ளிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் சோகமாக போகிறீங்க. அப்போது இன்னும் சில பேரெல்லாம் உங்ககிட்ட வேலை வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களை மாதிரி தான் நார்மல் பர்மனெண்ட் எம்ப்ளாயி. இருந்தாலுமே அவங்களுக்காண்டி நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் அவங்கள எல்லோரையும் பார்த்து ஒரு கொலவரி பார்வையை வீசிட்டு தான் நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க.
ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாகவே தெரியல. ஸோ நீங்கள் ஒரு சோகம் உங்களுக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது. இத்தனை வருஷமாக வேலை பார்த்தோம், எந்த பிரயோஜனமும் இல்லையா? நம்ம அவ்வளோதான் வர்த்தா? நம்மக்கிட்ட அவ்வளோ ஸ்கில் இல்லையா என்ன? அப்படின்ட்டு உங்கள் மேலேயே நீங்கள் டவுட் பட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த சோகத்தை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் போயிட்டு ஒரு பப்பில் உட்காந்தா செம்மையாக குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு இதை மறக்கிறதுக்கு வேறு வழி தெரியல. அதனால தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டியாகிற லெவலுக்கு குடிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. கொஞ்சம் நிதானத்தில் இருக்கும் போது தான் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஐயோ வயன், என்ன வயன் சொல்கிற? ஆமாம்மா, என்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன்னு தெரியுமா? ஆனால் என்னையா இப்படி இப்படி பண்ணிட்டாங்கம்மா, என்னை ஃபயர் பண்ணிட்டாங்க. அதனால தான் நானே உங்கள் வேலையும் வேணாம் ஒன்றும் வேலைன்னு நானே வெளில வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ வயன், இப்போ நீ எங்கே இருக்க? எனக்கு கொஞ்சம் மன ஆறுதல் தேவை, அதனால தான் நான் கொஞ்சம் குடிச்சிட்ருக்கேன், நான் வந்துடுறேம்மா அப்படின்ட்டு நீங்கள் காலை கட் பண்ணிட்டீங்க. ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் குடிக்கலாம் கூடாது அப்படின்ட்டு ஏதாச்சும் பேசுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்டே கத்திட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் காலை கட் பண்ணிட்டீங்க. அவங்களும் மறுபடியும் கால் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டில் போட்டு விட்டுட்டீங்க. ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் குடிச்சு குடிச்சு ஃபுல்லாகவே மட்டையாயிட்டீங்க. ஸோ அந்த மட்டையில் உங்கள் சோகத்தை மறக்கிறதுக்காண்டி அங்கே ஒரு சாங் போட நீங்கள் வந்து அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அழுக கூட உங்களால் முழுசாக முடியல. ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம ஃபேமிலியை நாமளாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஆள். ஸோ அதனால தான் நீங்கள் அழுகாமல் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் டான்ஸ் ஆடியே தீர்த்து முடிக்கிறீங்க. அப்படின்ட்டு நீங்கள் போதுமான அளவு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே தள்ளாடிட்ட போக நீங்கள் அப்படியே ஒருத்தன் மேலே மோதிட்டீங்க. சாரி பாஸ் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் போக போகிறீங்க. அப்போ அவன் அவங்க கையை பிடிச்சி, என்னம்மா நீ இப்படி மோதிட்டு இப்படி போகிற, எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் என்னை விடுறீங்களா, நானே கஷ்டத்தில் இருக்கேன். கஷ்டத்தில் இருக்கியா, நாங்கள் வேணா உங்கள் கஷ்டத்தை தீர்க்கட்டாமா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி உங்ககிட்ட கேட்டுட்ருக்கான். நீங்கள் இருந்த கோவத்தில் பலான்னு அவன் கன்னத்துலேயும் ஒன்று அடிச்சிட்டிங்க. அவன் ஷாக் ஆகிட்டு பார்க்குறான். அவன் பக்கத்தில் இருக்கவங்க 2 பேருமே ஷாக் ஆகிட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருடா, மூடிட்டோம் வேலையை பாரு, எனக்கே இங்கே எவ்வளோ கஷ்டம் இருக்குது, தேவையில்லாம வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காத அப்படின்ட்டு போதையிலையும் திட்டிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை. உங்களை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நீங்களே தள்ளாடிட்டு போயிட்டுருக்கீங்க. அங்கே இருக்க ஒருத்தன் வேறு தள்ளாடிட்டே வந்து உங்களை இடிச்சு விட்டான். நீங்கள் போய்ட்டு அப்படியே சுருண்டு போய் ஒருத்தன் மேலே விழுவுறீங்க. அவரும் சேர்ந்துட்டு கீழே விழுந்துட்டாரு உங்கள் வெயிட் தாங்காமல். அப்போ நீங்கள் மறுபடியும் மோதிட்டேனா, சாரி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒருத்தன் மேலே படுத்துட்ருக்கீங்க. அவன் பார்த்து சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பிட்டீங்க. அவனோட ஃபேஸ் கூட உங்களால் நீட்டாக பார்க்க முடியல. ஸோ அதனால சாரி மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. இங்கிட்டு நீங்கள் மோதினது வேறு யார் மேலேயும் இல்லை, நம்ம ஹீரோவான ஜேகே மேலே தான். ஸோ ஜேகே, ஐயோ ஏன் தான் இப்படி இந்த பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களோ, அளவாக குடிக்க தெரியாதா அப்படின்ட்டு எந்திரிச்சு நின்றுட்டு அவர் ட்ரெஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு டஸ்ட் எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்ருக்காரு. அப்போ தான் தெரியுது நீங்கள் போகிறதுக்கு பின்னாடியே 4-5 பேர் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு. நம்மளுக்கு எதுக்கு இந்த விஷயம் அப்படின்ட்டு ஜேகே கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவர் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காரு. சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதில்ல? சார் முடிஞ்சுது. ஓகே அப்படின்ட்டு ஜேகேவும் அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த பப்பை விட்டு வெளில வந்துட்டு அவர் காரடா ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. ஏய் விடுங்கடா, ஏன்டா நீ இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. உங்கள் வாய்ஸ் நல்லாவே கேட்குது. ஸோ ஜேகே, என்ன இது யார் இது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா நீங்கள் தான். நீங்கள் அந்த 4-5 பேர் உங்ககிட்ட வம்பிழுத்துருப்பாங்களே அவங்கக்கிட்ட தான் நீங்கள் தள்ளாடிட்டுருக்கீங்க. அவங்க வந்துட்டு உங்களை மடக்கி பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இவளை அனுபவிக்காமல் விடக்கூடாது. எவ்வளோ வாயாடினா இவளுக்கு நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சுடா அப்படின்ட்டு வந்து உங்கள் கன்னத்தை பிடிச்சி, என்னடி ரொம்ப வாய் பேசுகிற, ஃபஸ்ட்டு இந்த வாய்க்கு தான் ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை பிடிச்சி அப்படியே அவன் கிஸ் பண்ணுற மாதிரி இப்போ வந்துட்டுருக்கான். ஜேகே இதெல்லாம் பார்த்தாலும் கண்டுக்காத மாதிரி தான் அவர் உள்ளே போய் காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறாரு. ஆனால் என்னமோ மனசு கேட்கல. நெக்ஸ்ட் சீனில் அவன் உங்ககிட்ட அப்படியே வந்துட்டுருக்கானா, அப்போது அவன் மேலே ஒரு பஞ்சு விழுவுது. அவ்வளோதான், அவன் பறந்து போய் கீழே விழுவுறான். நீங்கள் என்ன பறக்கிறான் அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டே தள்ளாடிட்டே பார்த்தா அங்கே ஜேகே இருக்காரு. ஆனால் இப்போவுமே உங்களால் ஜேகேயோட ஃபேஸை பார்க்க முடியல. அவர் அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே அப்படியே மாசாக கெத்தாக அடித்து போடுறாரு. அது எல்லாத்தையும் நீங்கள் கைத்தட்டி, வா சூப்பராக சண்டை போடுறீங்க மிஸ்டர் அப்படின்ட்டு நீங்கள் போதையிலேயே சொல்லிகிட்ருக்கீங்க.
அப்போ அவர் அப்படியே உங்களை வந்து தூக்கிக்கிட்டு அப்படியே போய் அவர் காரில் பின்னாடி சீட்டில் தூக்கி போட்டார். நீங்கள் அப்படியே அவரோட சீட்டில் படுத்துக்கிட்டு, யார் நீங்கள், நீங்கள் எதுக்கு என்னை இப்போ கடத்திட்டு போகிறீங்க அப்படின்ட்டு போதையிலே சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் திரும்பி பார்த்துட்டு, கொஞ்சம் மூடிட்டுரு அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு அவர் பாட்டில் அங்கேருந்து கிளம்பிட்டார். கொஞ்சம் தூரத்துக்கு போன பிறகு தான் காரை ஸ்டாப் பண்ணிட்டு, ஆமாம் இவளை நம்ம எங்கே போய் விடுறது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா போதை ரொம்ப தலைக்கேறி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயோ தூங்கிட்டாளா, ஏய் எந்திரி, ஓய் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரை போட்டு தான் குளிக்கிட்டு இருக்காரு. பட் நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி தெரில. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. சரி அப்படின்ட்டு உங்கள் பர்ஸு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சி எடுத்து அதுலேருந்து உங்கள் ஃபோன் எடுக்கிறாரு. ஸோ எடுத்து அதில் யாராச்சும் கால் பண்ணி வர வைக்கலாம், இல்லை அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்டு போய் விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் பார்க்குறாரு. பார்த்தா லாக் போட்டிருக்கா. சரின்ட்டு அவர் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு கான்டாக்டாக இருக்கிறது தான் கால் பண்ணுறாரு. நீங்கள் லாஸ்ட்டாக உங்கள் அம்மா கிட்ட தானே பேசியிருப்பீங்க. ஸோ அது உங்கள் அம்மாவோட கான்டாக்ட் தான். ஸோ அதனால் கால் பண்ணேன். வையன், என்ன வையன் நீ கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேற, என்னடி நினச்சிட்ருக்க, எங்கே இருக்க சொல்லு, அம்மா வந்து உன்னை கூப்பிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இது ஆம்பளை குரல் கேட்குது, யார் நீங்கள், இது என் பொண்ணோட ஃபோன். தெரியும், அவங்க நல்லா குடிச்சிட்டு மட்டி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் பொண்ணை ட்ராப் பண்ணிவிடுவேன், நீங்கள் அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய்க்கோங்க. ஓ அப்படியா தம்பி, சரி அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் அட்ரஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஜேகேவும் அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் அவங்க பர்ஸ்லேயே வச்சுட்டு உங்களை உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ட்ராப் பண்ணுறாரு. நீங்கள் தானா இந்த பொண்ணோட அம்மா? ஆமாம் தம்பி. சரி இருங்க அப்படின்ட்டு ஜேகே தான் உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து எங்கே இருக்குது, எங்கே போய் விடணும் இவ்வளோ சொல்லுங்கள், நாங்கள் போய் இவ்வளோ படுக்க வச்சுட்டு வரேன். இல்லை பரவாயில்ல, நானே மேனேஜ் பண்ணிக்குவேன். இல்லை உங்களால் இவ்வளோ மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் சொல்லுங்கள் நான் எங்கே விடணும்னு, நான் அங்கேயே வந்து இவ்வளோ படுக்க வச்சுட்டு நான் கிளம்புறேன். அப்படியே தம்பி வாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா தான் உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் உங்களை ஒரு பெட்டில் படுக்க வைக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால ஜேகேவுமே அப்படி படுக்க வைக்க நீங்கள் அப்படியே திருப்பி படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஐயோ என் பொண்ணு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் இவ்வளோ குடிச்சிருப்பா அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. தம்பி நான் கிளம்பட்டா? கிளம்புங்க. ரொம்பவே நன்றி தம்பி, என் பொண்ணை நீங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு வந்தீங்க, விட்டுருக்கீங்க, ரொம்பவே நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தெல்லாம் வளர்க்க மாட்டிங்களா? இப்படி போதையார லெவலுக்கா குடிப்பா? கொஞ்சம் கூட அவளுக்கு அறிவு இல்லையா? அது வந்து தம்பி அவளுக்கு கொஞ்சம் மன கஷ்டம், ஏன்னா அதுக்குன்னு இவ்வளோ குடிப்பாங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் விட்டுருந்தானா அவ்வளோதான். என்னாச்சு தம்பி? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜேகே வெளில வந்துட்டார். ஏன்னா அப்படி சொல்ல போனால் இன்னும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் ஜேகே எதுவுமே சொல்லாமல் அவர் கார் எடுத்துகிட்டு அவர் கிளம்பிட்டார். இங்கிட்ட உங்கள் அம்மா தான், என் பொண்ணு அப்படின்ட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களை அப்படியே அவங்க மடியில் படுக்க வச்சு உங்கள் தலையை அப்படியே கோதி விட்டுட்டு, ஒன்றும் இல்லடா செல்லம், இதெல்லாம் சரியாக போயிடும், நீ 2 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்ட, அதுக்கு உனக்கு பலன் கிடைக்கல, ஆனால் கன்ஃபார்ம் ஃப்யூச்சரில் உனக்கு அந்த பலன் கிடைக்கும், நீ கவலைப்படாதம்மா அப்படின்ட்டு உங்கள் தலையை கோதிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு, சாப்பிடாம தூங்காமல் அப்படின்ட்டு கூட நீங்கள் உங்கள் ஒர்க்குக்காண்டி அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தீங்க. ஆனால் இப்போது உங்களை ஒரே செகண்டில் வேலை விட்டு தூக்கிட்டாங்க, அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் அவங்க நினச்சி அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் தலைவலியோடு எழுந்திருக்கீங்க. அவளை குடித்தா தலைவலி வராதா என்ன? ஹேங்கோ இருக்காண்டி நீங்கள் ஏதாச்சும் டீ போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போனால் உங்கள் அம்மா தான். அம்மா குட் மார்னிங். அப்போ உங்கள் அம்மா எதுவுமே பேசாமல் இந்தா அப்படின்ட்டு உங்கள் மண்டலை அடிச்சுட்டு ஒரு இஞ்சி டீயை போட்டு கொடுக்குறாங்க. தேங்க்யூம்மா அப்படின்ட்டு நீங்கள் அங்கே கிச்சன் டாப் மேலே உட்காந்துட்டு அப்படியே அந்த டீயை தான் குடிச்சிட்ருக்கீங்க. இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது அப்படின்ட்டு குடிச்சு முடிச்சுட்டு, அம்மா அது நான் எப்படி வந்தேன்? நீ ஏண்டி அவ்வளோ குடிச்சிருக்க? ஒரு பையன் உன்னை கூப்பிட்டு வந்து வீட்டில் விடுற நிலமையில இருக்குது. ஏன்னா பையனா? யார் பையன்? எனக்கு என்னடே தெரியும் யார் பையன் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த தம்பி தான் உன்னை பத்திரமா எடுத்துறது வீட்டில் வந்து உன்னை பெட்டில் கூட படுக்க வச்சுட்டு போனார். நல்ல தம்பியாக இருக்க போய் தான், இல்லைனா நீ வேறு யார் கையிலையாச்சும் சிக்கிறதா என்னத்துக்கு ஆகுறது? அறிவே இல்லையாடி? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி குடிச்சா அவ்வளோதான் உன்னை கொன்றுவேன். வேலை போனால் போயிட்டு போகுது, பரவாயில்ல, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கொஞ்ச நாள் வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடு. இத்தனை வருஷமாக நீ கஷ்டப்பட்டதுக்கு கொஞ்சமாச்சும் நீ உன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணு. நீ வீட்டில் இருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணு, உன் ஃப்ரெண்டு கூட பேசு,
கொஞ்சம் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீ மறுபடியும் வேலைக்கு போனால் போதும். அது வரையும் நானும் அப்பாவும் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். புரிஞ்சுதா? அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? என்னாலலாம் வீட்டில் இருக்க முடியாது. நான் உடனே ஏதாச்சும் வேலையை தேடி பிடிச்சி போகிறேன். உங்கள் 2 பேராலையும் சமாளிக்க முடியாது. கஷ்டமா. இன்னும் தம்பி டாக்டருக்கு படிக்கணும். அதுக்கெல்லாம் எப்படிம்மா? நான் வேலைக்கு போகிறேன். வையன் சொன்னால் கேளு வையன். இல்லைம்மா நான் போவேன். இங்கே பாரு, அம்மா சொன்னால் கேட்க மாட்டியா? அதுக்கப்புறம் அம்மா உன்கிட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டேன். ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? நீ போ, ஒரு ரூமில் இரு. நான் உன்னோட ஃப்ரெண்டை கால் பண்ணி கூப்பிட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் அவகிட்ட பேசு, எல்லாம் சரியாக போயிடும். என்ன? எதுக்குமா போய் அவ்வளோ கூப்பிட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிட்டு உங்கள் அம்மா கிட்டே கேட்குறீங்க? ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு எப்படின்னா உங்களை கலாச்சே தள்ளிடுவா. ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி ஷாக் ஆகி கேட்குறீங்க. என்னடி வையன், நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச இடத்துல உன்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்களாமே. தேவை தான், உனக்கு நல்லா தேவை. நான் எங்கே கூப்பிட்டாலுமே வரமாட்டேன். வேலைனே போயிட்டு இருந்த. இப்போ பார்த்தா உன்னை அசால்ட்டாக வேலை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க போல அப்படின்ட்டு அவர் செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்கா. உங்களால் அதெல்லாம் கேட்க முடியாமல் குப்புறப்படுத்திக்கிட்டே காதை பொத்திட்டு இருக்கீங்க. சரிடி, ஒன்றும் இல்லை விடு அப்படின்ட்டு அவளும் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டா. இங்கே பாரு வையன், விடு. இந்த வேலை போச்சுன்னா உனக்கு இதை விட பெஸ்ட்டான வேலை கிடைக்கும், கவலைப்படாத. ஆனால் நான் 2 வருஷம் வேலை பார்த்தேன். அது என்ன சும்மாவா? எனக்கும் புரியுது வையன். நீ வேலை பார்த்த இடத்துல உன்னை பற்றி அருமை தெரியல. உன்கிட்டேருந்து எவ்வளோலாம் அவங்களால முடியுமோ அவ்வளோத்தையும் கறந்துட்டு உன்னை இப்படி விட்டுட்டாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க வருத்தப்படுவாங்க. ஒரு நாள் கன்ஃபார்ம் வருத்தப்படுவாங்க. அந்த நிலைமைக்கு நீ போகணும் வையன். நீ இப்பயே உடஞ்சி போய் இப்படி இருந்தானே என்ன அர்த்தம் வையன்? அப்போ நீங்கள் தான் அவளை நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன சொல்கிற? ஆமாம், நான் சொல்கிறத கேளு. இதை விட பெஸ்ட்டான ஜாப் உனக்கு கிடைக்கும், கன்ஃபார்ம் கிடைக்கும். அப்புறம் நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. அதில் நீ அட்டன் பண்ண முடிஞ்சால் நீ அதில் பாஸ் ஆகலாம். அந்த ஜாபுக்கு மட்டும் போயிட்டேன்னா அவ்வளோதான், நீ லைஃப் செட்டில் ஆகிடலாம். அந்த மாதிரி தான் உனக்கு சேலரி பேக்கேஜும் இருக்குது. என்ன சொல்கிற? ஆமாம் வையன், அது நீ கன்ஃபார்ம் அட்டன் பண்ணலாம். உனக்கு அவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுக்கு நீயும் நான் தான் சேர்ந்து போய் அட்டன் பண்ணலாம். உனக்கு கிடைக்குதோ எனக்கு கிடைக்குதோ ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம், சரியா? ஓகேடி அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிங்க. என்னதான் அவள் உங்களை கலாய்ச்சாலும் இன்னொரு தடவை அவள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணி எந்த விஷயம் இருந்தாலும் நீ பயப்படாத அப்படின்ட்டு உங்கள் மனசை தளர விடாமல் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்ருப்பா. ஸோ அதனாலேயே உங்களுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அது இவன் மட்டும்தான். ஸோ நீங்களும் சரின்ட்டு நெக்ஸ்ட் டே இன்றைக்கி தான் இன்டர்வியூ, நல்லா இருக்கணும், கடவுளே ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிட்டு நீங்கள் அப்படியே வீட்டை விட்டு வெளில வரீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்கா. போகலாமா? போகலாம் வந்து உட்காருவா அப்படின்ட்டு ஸ்கூட்டியில் உங்களே உட்கார வச்சுட்டு அவளோட ஆஃபீஸ் தான் உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கா. பரவாயில்ல வையன், இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் போட்டிருக்க. மூட்ரி, இன்டர்வியூவில் கொஞ்சமாச்சும் நம்ம டீசெண்டாக இருக்க வேணாம். கரெக்டு தான் அப்படின்ட்டு அவளும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பைக்கை ட்ரைவ் பண்ண போயிட்டுருக்காங்க. அதே நேரத்தில் இங்கிட்டு ஜேகே எழுந்திரிச்சிட்டு அவர் ரெடி ஆகிட்டு அவரோட ஆஃபீஸ் தான் கிளம்புறதுக்காண்டி அவர் காரில் உட்காராரு. அதுவும் பின்னாடி சீட்டில். ஏன்னா அவர் ஏதாச்சும் ப்ரைவேட்டாக எங்கேயாச்சும் போகணுன்னா மட்டும்தான் அவரோட காரை அவரே ட்ரைவ் பண்ணிட்டு போவார். மற்ற விஷயத்துக்கெல்லாம் அவருக்கு ஒரு டிரைவர் இருக்காங்க, அவங்க தான் ட்ரைவ் பண்ணிட்டு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதனால தான் ஜேகே பின்னாடி உட்கார ஏதோ ஒன்று குத்துற மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு செயின் தான் இருக்குது. அதுவும் பட்டர்ஃப்ளை டிசைன் போட்ட ஒரு செயின். இது யாருது அப்படின்ட்டு அவருக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா நீங்கள் தானே நேற்று அங்கே படுத்துட்டு இருந்திருப்பீங்க. இது அந்த பொண்ணுதா? ஐயோ மறந்துட்டாளா அப்படின்ட்டு பார்த்தா அது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லி மாதிரிலாம் தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு அதை எடுத்து அவர் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டாரு. உங்ககிட்ட மறுபடியும் போய் கொடுக்கணுமா இல்லை கொடுக்க மாட்டாரா அப்படின்ட்டு தெரில. ஆனால் எடுத்து பத்திரமா ஒரு பாக்கெட்டுக்குள்ளே மட்டும் போட்டுக்கிட்டாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் சீனில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தான் இன்டர்வியூ நடக்கிற பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஒருத்தர் தான் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குடி. எனக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஆமாம், நீ ஃபஸ்ட்டு இங்கே வேலை பார்த்துட்ருக்க தானே, மறுபடியும் அதுக்கு இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுற? அது நான் வேலை பார்க்குறேன் தான். ஆனால் இந்த இதில் மட்டும் நான் பாஸ் ஆகிட்டேன்னா அவ்வளோதான், என் லைஃப்பை நான் செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன். என்னடி சொல்கிற? ஆமாம், நீ இங்கே வந்தது உன்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நீ உன்னோட லைஃப்பை செட்டில் ஆகிறதுக்கு. ஆனால் நான் இங்கே வந்திருக்கிறதே வேறு ரீசன் தெரியுமா? ரீசனா? என்ன ரீசன் அது அப்படின்ட்டு இழுத்துக்கிட்டே பேசிகிட்ருக்கா. இப்போ எதுக்கிட்ட இவ்வளோ இழுக்கிற? அது இந்த கம்பெனிக்கு சிஇஓன்னு இருக்கார், அவருக்கு அசிஸ்டண்ட்டை தேடுறதுக்காண்டி தான் இந்த இன்டர்வியூவே. ஏன்னா ஆமாவா? ஆமாம். உனக்கு அதே நான் சொல்லலையா? எங்கடி சொன்ன? நீ இன்டர்வியூ நடக்குதுன்னு தான் சொன்ன. எதுக்காண்டி இன்டர்வியூ நீ எங்கே சொன்ன?
ஓ சாரி வையன், மறந்துட்டேன். அடி பாவி, என்ன இன்டர்வியூன்னு தெரியாமல் வந்து உட்கார வச்சிருக்கா பாரு. என்ன சொல்கிறதோ உன்னைய. நீ கேட்டிருந்துருக்கணும். நீ கேட்காம ஏதோ ஒன்று வேலை கிடைச்சா போதுன்ற மாதிரி வந்துட்ட. அது உன்னோட தப்பு தானே? ஆமாண்டி, ஆமாம், என்னோட தப்பு தான். உன் பேச்சு கேட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன் பாரு, என்னோட தப்பு தான். சரி விடுவையர், நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுக்கு தேவலாம் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் தெரியுமா? ஒரு தடவை நான் ஏதோ ஃபைல் எடுக்கிறதுக்காண்டி அவரோட கேபின்குள்ளே போனேன். அப்போ தான் பார்த்தேன், அவர் ஆஃபீஸ் ரூமுக்கு ஒட்டியே ஒரு ஜிம் ரூம் இருந்துச்சு. அதுவும் அவர் ஆஃபீஸ் ரூம்லேருந்து அந்த ஜிம் ரூம் அவ்வளோ கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அங்கே கிளாஸ் தான் போட்டிருக்காங்க, அதனால உள்ளே நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்தே பார்க்க முடியும். அப்போ நான் பார்த்தேன்னா, அங்கே நம்மளோட பாஸ், அதாவது இந்த கம்பெனியோட சிஇஓ, அங்கே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். பார்க்கவே எப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ஒரு பாடியெல்லாம் ஸ்வெட் ஆகி அப்படியே அவர் ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்க்கவே இன்னும் என் கண்ணுக்குள்ளே அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ மட்டும் நான் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, நான் டெய்லியுமே அந்த மாதிரி ரசிக்கலாம்ல. நான் இன்றைக்கி திருட்டுத்தனமாக தான் ரசித்தேன், ஆனால் இதுக்கப்புறம் நேரடியாகவே ரசிக்கலாம். அது ஒரே ஒரு ரீசனுக்காண்டி தான். அவர் என்னோட பெரிய க்ரஷ்ஷு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே சொல்லிகிட்ருக்கா வர்ணிச்சு. ஐயோ, உன்னையெல்லாம் என்ன சொல்கிறதோ. எதுக்கடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஃபஸ்ட்டு நல்லா வேலை பார்த்து உன்னோட லைஃப்பை செட்டில் பண்ணிக்க பாரு. நீ மட்டும் என்னை லவ்வே பண்ண மாட்டியா? இல்லை, நான் என்னோடய லைஃப்பை செட்டில் பண்ணுற வரையுமே நான் லவ் பண்ண மாட்டேன். என்னோடய தம்பியை நல்லா ஒரு டாக்டராக ஆக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை பற்றியெல்லாம் நான் யோசிப்பேன். இல்லைன்னா எனக்கு மேரேஜே தேவையில்லை, நான் இப்படியே தனியாக கூட இருந்துருவேன். ஐயா, நீ எல்லாம் என்னடி பொண்ணு? ஒரு லைஃப்னா அதில் ஒரு லவ் இருக்கணும், என்ஜாய்மெண்ட் இருக்கணும். ஆனால் நீ தான் சின்ன வயசுலேருந்து ஒரு க்ரஷ் இல்லை, என்ன மண்ணாங்கட்டியுமே இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டுருக்க. அதுக்குன்னு உன்ன மாதிரியா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு க்ரஷ்ஷை வச்சுட்டு வாழ முடியும்? வாழணும். லைஃப்னா அப்படி தான், என்ஜாய் பண்ணணும். ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு க்ரஷ்ஷை மாற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும்டி. நீ எல்லாம் இருக்க பாரு, வேஸ்ட்டு ஜென்மம். என்ன உன்னைய என்ன சொல்கிறதா தெரில. இந்த மாதிரிலாம் எதுக்குடி நீ இருக்க? பாரு, ஒரு நாள்னா ஒரு நாள் என்னை விட முன்னாடி நீ தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்ப. அதை நான் கேரண்டி பண்ணி சொல்கிறேன். சேச்சே, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு. அதுவும் சான்ஸ் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லைனாலாம் நாங்கள் மேரேஜும் பண்ண மாட்டேன், லவ்வும் பண்ண மாட்டேன். பார்க்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ சொல்லிகிட்ருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் வயன், கம் ஃபார் இன்டர்வியூ. ஓகேடி, நான் போயிட்டு வந்துடுறேன். போ அப்படின்ட்டு அவளும் நல்லா பண்ணேன், ஆனால் நான் தான் கன்ஃபார்ம் செலக்ட் ஆவேன். பார்க்கலாம் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் உள்ளே போகிறீங்க. அதே நேரத்தில் இங்கிட்டு அந்த கம்பெனியோட சிஇஓ வேறு யாரும் கிடையாது, ஜேகே தான். ஆனால் ஜேகே ஒன்றும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இல்லை, டியாங் தான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காரு. டியாங்கும் ஜேகேவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க 2 பேரும் தான் இந்த கம்பெனியவே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகே அவரோட கேபினில் உட்காந்துக்கிட்டு தான் இந்த இன்டர்வியூ நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஒருத்தங்களாச்சும் செலக்ட் பண்ணுறா. நான் ஒருத்தியை வந்து இவ ஓகேவா அப்படின்னு கேட்டால், இல்லை இவன் நல்லா இல்லை, இவெல்லாம் செலக்ட் ஆக மாட்டான், இவட்ட கொஞ்சம் கூட ஸ்கில் இல்லை அப்படின்ட்டு ஒருத்தங்கிட்டையும் ஒன்று சொல்லிட்டு இருக்க. இப்படி இருந்தால் என்னடா அர்த்தம் ஜேகே? இங்கே பாரு, இந்த ஜாபுக்கு ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு டெடிக்கேட்டடான ஆள் தான் தேவை. அதை விட்டுட்டு நீ சொல்கிற ஆளெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நீ இப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்ப, எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆள் கிடைக்கிற வரையும் நான் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். உன்னைய திருத்த முடியாதுடா. ஒரு அழகான பொண்ணை கூட நீ செலக்ட் பண்ண மாட்டுற. அட்லீஸ்ட் அவளோட அழகுக்காண்டி நீ செலக்ட் பண்ணியிருந்துக்கலாம், அது கூட பண்ணாமல் விட்டுட்ட. டியாங், நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு அழகெல்லாம் முக்கியம் இல்லை, புரிஞ்சுதா? அவங்க ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்களா, இந்த ஜாபுக்கு கரெக்டாக இருக்காங்களா மட்டும்தான் எனக்கு முக்கியம். உன்னைய வச்சுட்டு முடியலடா அப்படின்ட்டு டேங்க உட்காந்துட்டு இருக்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் தானே வரீங்க. அப்போன்னு பார்த்து ஜிகிக்கு ஒரு கால் வந்துடுறேன். ஒரு நிமிஷம் டேங்க, நான் வந்துடுறேன். சரி, நான் இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணிட்டா? இல்லை, நீ கண்டினியூ பண்ண, நான் 2 நிமிஷம் கால் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே அப்படின்ட்டு டியாங்கோ உங்ககிட்ட சில பேசிக் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காரு. நீங்களும் நர்வஸாக இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கிட்ட ஜிகேவும் ஓகே, நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம், அவங்கள வர சொல்லிவிடு. ஓகே பாஸ் அப்படின்ட்டு கால் கட் ஆகிட. அவர் சரின்ட்டு இன்டர்வியூ அந்த ஸ்க்ரீனெல்லாம் பார்க்குறதுக்காண்டி வராரு. வந்து பார்த்தா அங்கே நீங்கள் தானே இருக்கீங்க. அவங்கள பார்த்தோன்னே அவருக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பொண்ணு தானே நேற்று அப்படின்ட்டு பார்த்தா, நேற்று நீங்கள் ஒரு மாதிரி தானே இருந்தீங்க, ட்ரெஸ் எல்லாம் கலீச்சா ஒரு மாதிரி. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்திருக்கீங்க. ஸோ அதை பார்க்கவே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டியாங் கேட்குற கொஷனுக்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஆன்சர் சொல்லிகிட்ருக்கீங்க. அது ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு.
டியா என்ன ஜேகே என்ன இந்த பொண்ணை வேணாமா ரிஜெக்ட் பண்ண போறியா? இல்லை இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிவிடு. என்ன நிஜமாவா அப்படின்ட்டு டியாங் அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டாரு. எதுக்கு இப்போ இவ்வளோ எக்ஸைட் ஆகிற? இல்லைடா இந்த பொண்ணு அழகாக இருக்கே, நீ அழகுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு நினச்சேன். நான் இப்போ கூட அவள் அழகுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அவள் நல்லா ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டெடிக்கேட்டடான ஆள் மாதிரி தான் அவள் ஆன்சர் பண்ணுறது நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் அவளை செலக்ட் பண்ணுறேன், புரிஞ்சுதா அப்படின்ட்டு ஜேகே காலை கட் பண்ணிட்டாரு. எங்கிட்ட டேயாங்கும், மிஸ் ஸ்வேதா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ஏன்னா செலக்டடா? ஆமாம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நாளையிலேருந்தே நீங்கள் வந்து ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறாரு. சார் ஆனால் இன்னும் நீங்கள் சில கொஷின்ஸை கேட்கலையே. போதும் இந்த கொஷின்ஸ், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு டேயாங் எழுந்திரிச்சு அங்கேருந்து போயிட்டாரு. ஏன்னா நான் எப்படி செலக்ட் ஆனேன்? நான் இன்னும் சில ஆன்சருக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தா அதுக்குள்ளாட்டி என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. என்ன இந்த இன்டர்வியூ இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஆனால் லில்லி என்னமோ அவ்வளோ சொன்னால் இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் இன்டர்வியூவில் பாஸ் ஆகணும் அப்படி இப்படின்ட்டலாம். ஆனால் நாம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் செலக்ட் ஆனோம் அப்படின்ட்டு நீங்கள் குழப்பத்தோட வெளில வரீங்க. அப்போ எல்லாருமே அனுப்பி வச்சுட்டாங்க, இன்டர்வியூ அவ்வளோதான் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் லில்லி மட்டும் உங்களுக்கு நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் ஃபேஸில் ஒரு மாதிரி சோகம் இருக்குது. லில்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்வேதா. இல்லடி சாரிடி. புரியுது விடு, நீ செலக்ட் ஆகிட்ட, ஏன்னா உன்ட்டு அவ்வளோ ஸ்கில் இருக்குது. உனக்கு முன்னாடி நான் போயிருந்தேன், நான் கன்ஃபார்ம் நான் தான் செலக்ட் ஆகிருப்பேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது வா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாகவே போகிறான். சாரிடி நான் வேணும்னு பண்ணல, நீயே ஃபஸ்ட்டு போயிருந்துருக்கலாம், நீ தான் செலக்ட் ஆகியிருந்திருப்ப. அப்படிலாம் ஒன்றும் இல்லை விடு. ஆனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல விடு அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் எடுத்துக்கிறாள். அவங்க மேலே கோவம் படல, ஜெலாஸ்லாம் படல. உங்ககிட்ட இருக்க திறமைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு தான் அவன் மனசை ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. உங்களுக்குமே புரியுது அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. ஸோ நீங்கள் சாரிடி, அது நான் இந்த வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டா. அப்போது மறுபடியுமே அவங்க இன்டர்வியூ வைப்பாங்க, அப்போ போய் நீ செலக்ட் ஆகிடு ஓகேவா அப்படின்ட்டு நீங்கள் அவன் மனசை ஆறுதல் படுத்திருக்கானே சொல்கிறீங்க. இல்லை பரவாயில்ல, நீ உன்னோட திறமைக்கு தான் பாஸ் ஆகிருக்க, இட்ஸ் ஓகே எனக்கு புரியுது. ஆனால் நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன் அவ்வளோதான். அப்போ நீங்கள் அவ்வளோதான் பாவம் போல் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு இப்படியெல்லாம் பார்க்காத, நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். ஸோ அதனால் என் மனசை ஆறுதல் படுத்துறதுக்காண்டி நீ இன்றைக்கி நைட்டு எனக்கு டின்னர் கொடு ஓகேவா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே சொல்கிறான். நீங்கள் அதுக்கு என்னடி, நான் உனக்கு இன்றைக்கி கலக்கிறேன் விடு, உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் போட்டு சாப்பிடு. ஓகே உன் பர்ஸை காலி பண்ணாமல் இன்றைக்கி விட மாட்டேன் அப்படின்ட்டு அவளும் சொல்ல, நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அவள் தோல் மேலே கையை போட்டுட்டு ஜாலியாக 2 பேரும் அங்கே வந்து கிளம்புறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் வீட்டுக்குமே நீங்கள் சொல்ல அவங்க எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பா உங்கள் தம்பி அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த வேலையிலாச்சும் உருப்படியாக வேலைப்பாரு, போன வேலையில் என்ன பண்ணியோ உன்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்க, இந்த வேலையில் அந்த மாதிரிலாம் பண்ணிடாத அப்படின்ட்டு உங்கள் தம்பி உங்களுக்கு கலாய்ச்சிட்டே சொல்கிறான். மூடுறியாடா அப்படின்ட்டு மண்டையிலே நீங்கள் ஒன்று போடுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கடுப்பு இருக்கும் தானே, உங்களோட வேலையிலேருந்து ஃபஸ்ட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஜீனு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்த நீங்கள் கோவப்பட்டு அவன் மண்டையிலே அடிச்சிட்டிங்க. அவன் அம்மா இங்கே பாருமா அவங்க முன்னாடியே அடிக்கிறான். விடுடா, ஏன்டா நீ தாண்டா போய் அவளை வம்பிழுத்த, உனக்கு தேவைதான் அதானே, இவளுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு மட்டும் சப்போர்ட்டே பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவன் கோச்சிக்கிட்டு எந்திரிச்சு போயிட்டான். சரி என் வீடு அவன் கிடக்குறான், நீ சாப்பிடு அப்படின்ட்டு உங்களை சாப்பிட வைக்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு சரி ஓகேம்மா நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும், ஸோ அதனால நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே வயன் அப்படின்ட்டு சொல்ல நீங்களும் சரின்ட்டு போயிட்டு தூங்குறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டி தான் அவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரின்ட்டு நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ரெடியெல்லாம் ஆகிட்டு நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணால் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பா அதுக்கப்புறம் உங்கள் தம்பி ஜீனு அவன் கையில் கேக் வச்சுட்டு பாடிட்டுருக்காங்க எல்லோரும். நீங்கள் என்ன இன்னைக்கு உன்னோட பர்த்டே மக்கு அப்படின்ட்டு உங்கள் தம்பி சொல்கிறான். ஆமாம்ல அப்படின்ட்டு நீங்கள் கேலண்டரை திரும்பி பார்த்துட்டு யோசிக்கிறீங்க. உன்னோட பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே உன்னோட ஒர்க்குக்கு போகிற, ஹாப்பியாக போ, இன்றைக்கி உனக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் உங்களை வாழ்த்தி தான் அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் இந்த ஹாப்பினஸோடையே ஃபர்ஸ்ட் டே ஒர்க், அதுவும் இல்லாமல் நம்மளோட பர்த்டே இன்றைக்கி டே நல்லதாக தான் போகணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டே தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளில வரீங்க. அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான் அங்கே ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ஹாய் டி, ஹாப்பி பர்த்டே கேர்ள், தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்ல, இந்தா உன்னோட கிஃப்ட்டு அப்படின்ட்டு ஒரு பொக்கேவை எடுத்து நீட்டுறா. என்னடி புதுசாக இருக்குது, இந்த மாதிரி பொக்கேலாம் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டியே? என்கிட்ட காசு இல்லை, இதுதான் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு அதனால தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அடி பாவி அப்படின்ட்டு நீங்கள் அவளை அடிக்கிறீங்க.
ஏய் இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஒர்க் போகிறல்ல, ஸோ கொஞ்சம் உனக்கு ஃப்ளவர்ஸ்னால் பிடிக்கும். ஸோ அதனால தான் உனக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுத்தேன். பாரு, எல்லா கலர் ஃப்ளவர்ஸுமே இருக்குது. ஆ ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் எல்லா ஃப்ளவர்ஸையும் பார்த்து அப்படியே அழகாக சிரிக்கிறீங்க. சரி சரி உட்காரு, டைம் ஆச்சு போகலாம். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தான் ஒன்றாவே இப்போது ஜங்க கூட கம்பெனி முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஓகேடி, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. வையன், அவ்வளோ நர்வஸ்லாம் ஆகாத, வா வா. உனக்கு எந்த வருத்தம் இல்லை தானே? சேச்சா, எனக்கு வருத்தம் இல்லை. அதுவும் இல்லாமல் உனக்கு இந்த மாதிரி லவ் பண்ணுறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். ஸோ அவர் உங்ககிட்ட மாட்டிக்க கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லை. எனக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது. நீ எப்படியாச்சும் அவரை கரெக்ட் பண்ணிவிடுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் கரெக்டு தான். ஸோ நீ அவரை கரெக்ட் பண்ணுறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஓகேவா? ஓகே ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் டீல் போட்டுக்கிட்டே தான் ஆஃபீஸ்க்குள்ளே அப்படியே வரீங்க. சரிடி, இதுதான் கேபின், உள்ளே போ. நான் என் ஒர்க்குக்கு போகிறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட் வயன். தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் நர்வஸாக இருக்கனால ஒரு லாங் பிரெத் எடுத்து அதுக்கப்புறம் ஓகே, ஃபஸ்ட் டே ஒர்க் வயன், நர்வஸ் ஆகாத அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே தான் நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு திரும்பி இருந்த ஒருத்தரை பார்த்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. குட் மார்னிங் குட் மார்னிங். சார், நான் தான் உங்களோட தெரியும், என்னோடய நியூ அசிஸ்டண்ட். ஆமாம் சார், என்னோடய பேர் ஸ்வேதா. கரெக்டு தான், என்ன இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அதை யோசிச்சுட்டே அப்படியே அவரோட ரூம் அதை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவே ஒரு மாதிரி நீட்டாக அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டு லில்லி சொன்ன மாதிரியே ஜிம் ரூமும் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா எல்லாமே அவ்வளோ அழகாக தெரியுது, அவ்வளோ நல்ல வியூ இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்க, போதும் எல்லாம் பார்த்து ரசிச்சாச்சா அப்படின்ட்டு வாய்ஸ் கேட்க, அது சார். அப்போ தான் அந்த சேரில் இருக்க பர்சன் அப்படியே திரும்புகிறாரு. பார்த்தா, சார் நீங்களா என்னோடய நியூ பாஸ் அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஜேகேவை பார்த்து தான் கேட்குறீங்கன்னு பார்த்தா இல்லை, அங்கே இருந்தது டேயாங் இப்போ சிரிச்சுக்கிட்டே எழுந்திரிச்சிட்டு, நான் ஒன்றும் உங்களோட நியூ பாஸ் கிடையாது, உங்களோட நியூ பாஸ் சீக்கிரம் வந்துடுவார். நான் சும்மா உங்களை டெஸ்ட் பண்ண தான் பார்த்தேன். நான் இப்போ எப்படி நடந்துக்கிட்டனோ அந்த மாதிரி தான் உங்களோட நியூ பாஸ், அதாவது இந்த கம்பெனியோட ஒரிஜினல் சிஇஓ இருப்பார். அவரை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணிக்கணும், புரிஞ்சுதா? கொஞ்சம் கஷ்டமான ஜாப் தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி கிடையாது. அதெல்லாம் பரவாயில்ல சார், நான் அதுக்காண்டி தானே வந்திருக்கேன். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப ஈஸியாலாம் எடுத்துக்காதீங்க. இவன் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு, எதாக இருந்தாலும் பஞ்சுவாலிட்டி பார்ப்பான். ஆனால் இவன் மட்டும் பஞ்சுவலாக இருக்க மாட்டான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் டே தானே, ஸோ ஆல் த பெஸ்ட் உங்களோட ஃபஸ்ட் டேக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே டேயாங் அங்கேருந்து போகிறாரு. உங்களுக்கு டேயாங் நடந்துக்கிட்டது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்வீட்டான ஆள் மாதிரி தான் நடந்துகிட்ருக்காரு. சார், இப்போ நான் என்ன வேலை செய்யட்டும்? அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஏதாச்சும் ஆக்டிங் ஆச்சும் பண்ணிட்டுருங்க. அவனுக்கு சும்மா இருந்தால் மட்டும் சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பார்க்குற மாதிரி மட்டும் ஆக்டிங் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். நீங்களும் சிரிக்கிறீங்க. இப்படிப்பட்ட பாஸ் எங்கே கிடைக்க போகிறாரு? இவர் நம்ம பாஸாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் சரின்ட்டு அங்கே இருந்த சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, என்ன ஃபைல்ஸ் இது எதை பற்றி அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நீங்கள் அதை எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜங்குக்குள்ளே அவ்வளோ கெத்தாக வராரு. அதை கூட தெரியாமல் நீங்கள் அந்த ஃபைல்ஸை தான் மும்முரமாக பார்த்துட்ருக்கீங்க. எதையோ செம்மையாக கவனிச்சிட்ருக்கீங்க. என்ன நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா இவ அப்படின்ட்டு அவர் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்போ கூட நீங்கள் கவனிக்கல அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கொடுக்க தான் நீங்கள் நம்ம முன்னாடி ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு எந்திரிச்சு குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. குட் மார்னிங். நீங்கள் யார் சார்? நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. நீ தான் என் கீழே வேலை பார்க்குற. எனக்காண்டி தான் உன்னை அப்பாயிண்ட்டும் பண்ணியிருக்கிறது. ஓ சார், நீங்கள் தானா? குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு இப்போது நல்லா குனிஞ்சு அவருக்கு நல்லா போவ் பண்ணி குட் மார்னிங் சொல்கிறீங்க. போதும் போதும், என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் இந்த கம்பெனியை பற்றி, அதுக்கப்புறம் இப்போ நடந்துகிட்ருக்க கரண்ட் ப்ராஜெக்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதுவுமே தெரியாமல் நம்மளால் வேலை பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் எனக்கு என்ன வேலை பார்க்கணுன்னு தெரியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் அப்படின்ற மாதிரி இம்ப்ரெசிவ் அப்படின்ற மாதிரி தான் அவங்கள பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் சும்மா அந்த பேஜை புரட்டிட்டு சும்மா கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நிஜமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தான் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுலேருந்தே அவருக்கு நல்லா தெரியுது. நீங்கள் ஒரு ஒர்க்குன்னு வந்துட்டால் அதில் ரொம்ப முழுகி போய் அதுக்காண்டி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, உங்களோட முழு எஃபெக்டை கொடுத்து தான் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் ஓகே, கரெக்டான ஆளை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஜங்குக்கு தோணுது.
சரி ஓகே. இது எல்லாத்தையும் நீங்கள் முழுசாக படித்து முடிச்ச பிறகு ஈவினிங் போல் நான் உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் என்ன அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்னோடய ஷெட்யூல்ஸ் அண்ட் எல்லா மீட்டிங்ஸுமே நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆஃபீஸில் மட்டும் என்னோடய அசிஸ்டண்ட் கிடையாது, பர்சனலாகவுமே நீங்கள் என்னோடய அசிஸ்டண்ட் தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? என்ன? ஏன்னா உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. நீங்கள் அப்படியே தான் அசிஸ்டண்ட் மட்டும்தானே வந்திருப்பீங்க. இப்போ ஜங்குக்கு சொல்ல உங்களெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. நீங்கள் தெரியும் சார் அப்படின்ட்டு நீங்கள் தலையை ஆமான்ற மாதிரி ஆட்டிகிட்டே சொல்கிறீங்க. சரி ஓகே, இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. போகும்போது கூட அவர் பாக்கெட்டில் இருக்க உங்களோட அந்த செயினை தான் பார்க்குறாரு. இப்போ கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்களும் அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறீங்க. வயன் என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே டோர் வெளியே எட்டி பார்த்துட்டு கேட்குறா. நீ என்னடி இங்கே பண்ணிகிட்ருக்க? நானும் பார்க்குறேன், நீயும் வெளில வருவேன்னு பார்த்தா நீ வரவே இல்லையா? ஸோ பாஸ் தான் வெளில போயிட்டாரே அப்படின்ட்டு தான் நான் உள்ளே வந்தேன். என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனியோட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ராஜெக்ட்ஸை பற்றி பார்த்துட்ருக்கேன். ஐயோ, ஃபஸ்ட் டேவே எதுக்கிட்டு இவ்வளோ வேலை பார்க்குற? அதுதான் பாஸ் இல்லைல்ல, சும்மா டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் நம்ம வேலையை கரெக்டாக பண்ண முடியும். ஐயோ தாயே, உன்னோட புராணத்தெல்லாம் நிறுத்து, வா லன்ச் டைம் ஆயிடுச்சு, வா சாப்பிட்லாம். சரி ஓகே அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் கேன்டீனுக்கு தான் வந்து உக்காந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் எவ்வளோ செம்மையாக இருக்கும் தெரியுமா? இந்தா அப்படின்ட்டு அவள் இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கா சாப்பிட சொல்லி. போதுண்டி, எவ்வளோதே கொடுப்ப? இத்தனை வருஷமாக ஒரு ப்ரெட்டையும் ஜாமியும் தின்ட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு தெரியாதா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வீட்டு சாப்பாடு சாப்பிடலன்னா மட்டும்தான் நான் ப்ரெட்டு ஜாமும் சாப்பிடுவேன். இருக்கட்டும், சாப்பிடு அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆமாம், நீ பாஸை பார்த்தல்ல? பார்த்தேன். எப்படி இருந்தார்? ஓகே, நல்லா தான் இருந்தார். என்ன ஓகேவா? எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தார் ஓகேன்ற நீ? ஓகே ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருந்தார், நான் ஒத்துக்கிறேன். அது ஆமாம், இன்னொருத்தர் இருந்தாரே, யார்? இல்லை, அவர் பேர் டியாங், எனக்கு இன்டர்வியூ கூட எடுத்தாரே அவர். டேயாங் சார் சொல்கிறியா? ஆமாம். நான் அவருக்கு கீழே தாண்டி அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறேன். என்ன நிஜமாவா? அவர் என்னோட பாஸாக இருந்திருக்கலான்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன் வயன் அப்படி சொல்கிற? இல்லை, அவர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கார். ஆனால் இப்போது ஜேகே சார் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரஃப்பாக தான் நடந்துக்கிறாரு. அவரோட கேரக்டர் மூலமாக எனக்கு அப்படி தான் கொஞ்சம் தெரியுது. நீ நினைக்கிறத வேற அவர் ரொம்ப ரஃப்பான ஆள், அவரை மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதை தான் டேயாங் சாருமே சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? உனக்கே தெரிஞ்சிருக்குமே. ஆனால் என்கிட்ட அவ்வளோ ரஃபெல்லாம் நடந்துக்கல, கொஞ்சம் நார்மலாக ஒரு மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியலையே. போக போக உனக்கே தெரியும், நீ பட போகிற, அதை நான் பார்த்து ரசிக்க போகிறேன் பாரு. ஒரு வேலையை இதுவும் நல்லது தான், நல்ல வேலை நான் அசிஸ்டண்ட்டாக போகல, இல்லைனா என்னை படுத்திருப்பார். அவருக்கு பஞ்சுவாலிட்டி அதுக்கப்புறம் பர்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். தெரியும், டேயாங் சார் சொன்னார். அதையும் சொல்லிட்டாரா? அவரும் ரொம்ப ஸ்வீட்டான ஆள் தான். ஆமாம், எனக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டான ஆள் மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு டியாங் அங்கே தான் போயிட்டுருக்காரு. அவரை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க சிரிச்சுட்டு. என்ன வயன், உன்னோட பார்வை வேற எங்கேயோ போகுது போல அப்படின்ட்டு அவளும் பார்த்துக்கிட்டே சொல்கிறா கிண்டல் பண்ணிட்டு. அப்படிலாம் ஒன்று கிடையாதுரி அப்படின்றீங்க. இங்கே பாரு, அவர் மேலே க்ரஷ் வராமல் இருக்கிறது தான் ஆச்சரியம். அவர் மேலே க்ரஷ் வந்தால் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிற? அவரும் என்னோட ஒரு க்ரஷ் தான். எவ்வளோ க்ரஷ்டி வச்சுப்ப? அது ஏதாச்சும் ஒரு க்ரஷ்ஷாச்சும் செட் ஆகிடக்கூடாதா? அது மாதிரி தான் ஒரு ஆசையில். இவரும் எனக்கு க்ரஷ் தான். ஜங்குக்கு தான் என்னோடய பெரிய க்ரஷ்ஷு. அவர் மட்டும் என்னோடய லவ் ஒத்துக்கிட்டாருன்னா அவ்வளோதான், என்னோடய லைஃபே செட்டில், என்னோடய ஆசை நிறைவேறிடும். ஆனால் அது நடக்க போகிறது இல்லை, அது எனக்கு தெரியும். ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன். ஏண்டி அப்படி சொல்கிற லில்லி? கன்ஃபார்ம் நடக்கும், நீ ஒன்றும் வருத்தப்படாத. பார்க்கலாம் அப்படின்ட்டு லில்லியும் சொல்லிகிட்ருக்கா. நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேரும் லஞ்சு சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஜேகேவோட கேபினுக்கு தான் போகிறீங்க. அங்கே ஜேகே இருக்கார். நீங்கள் அது தெரியாமல் அப்படியே டோரை நாக் கூட பண்ணாமல் உள்ளே போயிட்டீங்க. ஏன்னா இன்னும் ஜேகே வந்தது உங்களுக்கு தெரியாது. அதனால அங்கே ஜேகே ஒரே ஒரு டவலை மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு தலையை தொட்டி நின்றுட்டுருக்காரு.
ஏன்னா அவரோட ரூம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ரூம் அங்கே ஆஃபீஸ் ஒட்டி தான் இருக்கும். ஸோ அதில் தான் வந்துட்டு அவர் ஃப்ரெஷ்அப்லாம் ஆவார். ஸோ அதனால தான் இப்போ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே அவர் வெளில வராரு. ஏன்னா அவர் பர்மிஷன் இல்லாமல் யாருமே அவர் ரூம்குள்ளே வரத்துக்கு, அதாவது அவர் ஆஃபீஸ் ரூம்குள்ளே வரத்துக்கு அலோ கிடையாது. ஸோ அதனால தான் அவர் கூலாக வந்தால் நீங்கள் அது தெரியாமல் உள்ளே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்ருக்க, நீங்கள் அப்போ தான் ஜேகே அங்கே இருக்காரு அப்படின்ட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அவர் தான் டவலோட நின்றுட்டுருக்காரு. சாரி சார் அப்படின்ட்டு உங்கள் வார்த்தையை அப்படியே தடுமாறிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி நின்றுக்கிட்டீங்க. நீ டோரை நாக் பண்ணிட்டு கூட வரணுன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ ஐயோ சாரி சார் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டீங்க வெளியில். அவருக்கு லைட்டாக சிரிப்பு தான் வருது. ஸோ அவர் சிரிச்சிட்டே அவரோட ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்குள்ளே போயிட்டாரு. இங்கிட்டு நீங்கள், ஐயோ என்ன ஆஃபீஸ் ரூம் தானே இது, இங்கேன்னா இவர் இப்படி நின்றுட்டுருக்காரு, வீடுன்னு ஒன்று கிடையாதோ? இல்லைனா வீட்டில் தானே எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வருவாங்க, இவர் என்னென்னா ஆஃபீஸ் ரூம்குள்ளே, ஐயோயோ அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுவும் இல்லாமல் அப்படி வர நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது அவர் முன்னாடி மறுபடியும் போகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ உங்களை திட்டாருனா, உங்களை வேலை விட்டு தூக்கிட்டாருனா அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் சொல்கிறபடி அவர் ரொம்ப ரஃபான ஆள் தானே, ஒரு மாதிரி ரூடாக நடந்துப்பார் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு மென்டாலிட்டி இப்போ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கதவு தட்டாமல் போனதுக்கு உங்களை திட்டி இதுக்கு மேலே நீ வேலைக்கு வேணாம் அப்படின்ட்டு துரத்திட்டாருனா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க. இப்போது இந்த வேலையும் போச்சுன்னா மறுபடியும் எங்கே போய் நான் வேலை தேடுறது அப்படின்ட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் எங்கிட்ட ஜேகிக்கு அவ்வளோலாம் யோசிக்கிறாளே கிடையாது. அவர் நீங்கள் தான் இவ்வளோ யோசிச்சுட்ருக்கீங்க, அவர் இப்படி பண்ணிடுவாரோ அப்படி பண்ணிடுவாரோ அப்படின்ட்டு. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த எஃப்எஃபோட ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ஸ் எல்லாம் நான் சூன் போட்டுறேன், ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை பாய்.